இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சியில் வசமாக இந்த அஞ்சலியும் சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நம்ம கௌதமும் இலக்கியாவும் இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக் அனுப்புனாங்களோ அந்த ஒரு வீடியோ இவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மாறி இவங்களுக்கு ஆப்பு வைக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா இந்த தக்ஷாயணியோட பேச்சை கேட்டு ரொம்ப பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியத்தை இந்த கார்த்திக் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் படித்து சொன்னாங்க, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நிறத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவான், கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒரு மிருகம், அவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதாக இருக்கணும், ஏன்னா அவனுடைய சுயரூபம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி படித்து நம்ம கௌதம் வந்துட்டு சொன்னாங்க. எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை நம்ம கார்த்திக் தெரியப்படுத்தி அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு வீட்டை விட்டு நம்ம இலக்கியாவும் கௌதம் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவே வந்துட்டு இந்த அஞ்சலி அடிக்க தயாராகிட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பட்டாதான் திருந்துங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இலக்கியம் கௌதமும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கார்த்திக் உன் பேரில் வந்து உங்கள் அண்ணனை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி தான் நான் வச்சேன். ஏன்னா உங்கள் அண்ணன் இருக்கிறபோது கண்டிப்பாக உங்களுடைய மொத்த பணத்தை நான் அடிக்க முடியாது. ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி என்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் ஏமாந்து போகுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுவும் வேணும், உனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த தக்ஷாயணியை நல்லா திட்டம் போட்டு வந்துட்டு நம்ம கார்த்திகை ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு 200 கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு இந்த தக்ஷாசினி இந்த எஸ்எஸ்கேவை தான் அனுபவிக்க போகிறாங்க. அதே சமயம் இந்த வீட்டு வந்துட்டு பேரில் இருக்கிறது நம்ம கார்த்திக் பேரில் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக இருந்தாங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்துட்டு பேர் 2 உரிமை வந்துட்டு கொண்டாட முடியுங்க. ஒன்று இந்த எஸ்எஸ்கேவும், இன்னொன்று வந்துட்டு இந்த கார்த்திக்கும். இப்போ வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு மேல் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாமே என் பேருக்கு மாற்றிக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம அஞ்சலிக்கு பேர் அதிர்ச்சிங்க. எஸ்எஸ்கேப்பா உங்களை நம்பி தானே வந்துட்டு நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம், நீங்களே வந்துட்டு கடைசியில் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு உண்டாக்கிட்டீங்களே, நான் அதுக்கப்புறம் எப்படி இந்த இலக்கியோட மூஞ்சிலும் இந்த கௌதமோட மூஞ்சிலும் முழிய முடியும், எங்களை வந்துட்டு மன்னிச்சு விட்டுருங்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன், அந்த ஒரு 200 கோடி ரூபாய் பணமும் இந்த ஒரு வீடை வந்துட்டு எங்களுக்கே கொடுத்துருங்க, ஏன்னா உங்களை நம்பி தான் உங்ககிட்ட நம்ம உதவி கேட்டோன்னு ஒரு பக்கம் கண்ணீர் துளியோடு கேட்க போகிறேங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கே யார் கேட்டாலும் எதுவுமே வந்துட்டு பண்ண போகிறது இல்லைங்க. உங்களுக்கு பட்டாதான் திருந்துங்க அந்த மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக இவங்களை வந்துட்டு கேவலப்படுத்தி காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டியே தீரணும். நம்ம கார்த்திக் திரும்ப நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, என்னை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே திட்டம் போட்டு ஏமாற்றிட்டானு அப்படின்னு போய் காலில் விழணும். நம்ம கௌதம் வந்துட்டு மன்னிப்பே கொடுக்கக்கூடாதுங்க. அப்படின்றவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.